ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் யாருக்குமே நம்ம பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்படியும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க, உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடணும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கிளாஸ் கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்குனா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 பூண்டு பல் வச்சுருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் பூண்டும் இப்போவே வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம், அதனால இது லைட்டாக வதக்குனா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயெலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். முருங்கைக்காயை இதோட வதக்க வேணாம், நம்ம வதக்கணுன்னா முருங்கைக்காய் ரொம்ப ஒரு மாதிரி இறுகி போயிடும், சாஃப்டாக இருக்காது சாப்பிடும்போது. அதனால் வதக்காமல் நீங்கள் அப்படியே வேக வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முருங்கைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, இது சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல இம்யூன் கிடைக்கும். இது வந்து நமக்கு சீசனில் கிடைக்கும் போதே நிறையா சாப்பிட்றணும். இப்போது முருங்கைக்காய் சீசன் வந்துடுச்சு, அதனால் நீங்கள் நிறையாவே எடுத்துக்கோங்க. கொரோனா டைமில் எங்களை செல்ஃபாக டேக் கேர் பண்ணிக்க முருங்கைக்காய் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இதுதான் எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிது. முருங்கைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்கள பார்க்க முடியாது, எல்லா குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் நம்ம செய்கிற ஒரே ஸ்டைலில் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் வேகிற அதே டைமில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இடையிடையே இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ முருங்கைக்காயும் வெந்துருச்சு, நல்லா தண்ணியும் வற்றிருச்சு, நல்ல ஒரு கிரேவி பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. அந்த பேஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகணும், ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்பப்போ இடையில கிளறி விடுங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சினா அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே மாறி போயிடும், அதனால் அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ முருங்கைக்காவில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.